கடந்த வாரத்திலே 2 வாரமாக அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன் அப்படிங்கிறத பற்றி நான் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் பரலோக ராஜ்யம்னு எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே பரலோகத்தை பற்றி கூறப்பட்டது அல்ல. ஒரு சில இடங்களிலே இம்மையிலே நூறத்தனையாகும், மறுமையிலே நித்திய ஜீவன் அப்படிங்கிறார். அப்போ இம்மையிலே நூறத்தனையாக, மறுமையிலே பரலோகம் அப்படிங்கிறார். அப்போ இந்த பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறது அது நிஜம். அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கை, அந்த ராஜ்யம் இந்த பூமியிலே நிழலாட்டமாய் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். எப்படி ஆசரிப்பு கூடாரம் மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய கவனம் அப்படின்னா, கையால் செய்யப்படாத உன்னதமான கூடாரம் எபிரேயரில் சொல்றார். அந்த கூடாரத்துக்குள்ளே இயேசு சென்று தான் நமக்கு நித்திய மீட்பை உண்டாக்கினார். அது நிஜம். பூமியில் ஏற்படுத்தப்பட்ட ஆசரிப்பு கூடாரம், ஆலயம், அது நிழல். அதே போல தான் பரலோகம் என்பது நிஜம். இந்த பூமியில் பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், அது நிழல். நாம் வாழுகிற இந்த காலகட்டங்களிலே அந்த ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அப்போ இப்படி சொல்லும் பொழுது தான், இந்த சொல்லுகிற பொழுதெல்லாம் அது பூமியை பற்றி சொல்லப்படுகிறதா, பரலோகத்தை பற்றி சொல்ல, இந்த கண்ணோட்டத்தை நீங்கள் பார்க்கணும். அதே போல் நித்திய ஜீவன் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் முழுக்க முழுக்க பரலோகத்தை பற்றி சொல்லலை. அது ஒரு சில இடங்களிலே மறுமையிலே நித்திய ஜீவன் அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த பூமியிலே அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் வாழணும். அப்போ பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை வாழ நாம் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் கொடை எதுனா கிறிஸ்துவினுடைய ஜீவன், தேவனுடைய ஜீவன். அந்த ஜீவனை பெற்றிருக்கிற நாம இந்த பூமியில் பிதா அங்கே எப்படி இருக்கிறாரு, அவர் ஜீவன் உள்ளவராய் அந்த ராஜ்யத்தில் வாழ்கிறார். அதே போல் நாம் தேவனுடைய ஜீவனை பெற்று இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை வாழ்க்கை வாழணும். அப்படி வரும்பொழுது தான் உலகம்னா என்ன அப்படியே கடந்த வாரத்தில் சொன்னோம். நம்ம எல்லாருமே கொஞ்சம் நல்லா இருந்துட்டோம் அப்படின்னாலே சொல்லுவாங்க, சபைக்குள்ளே உலகம் வந்துருச்சு, சபைக்குள்ளே உலகம் வந்துருச்சு. இன்றைக்கி நிறைய பேருடைய பேச்சும் பிரசங்கமும் அதுவாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நகை நட்டுலாம் போட்டு அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா உடனே பிரசங்கம் மாறும். என்ன அப்படின்னா, கர்த்தர் உலகத்துக்குள்ளே சபையை வைத்தார், சபைக்குள்ளே சாத்தான் உலகத்தை வைத்தான் அப்படின்னா. அப்போ உலகம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறேன்னு, பொன் வெள்ளி வஸ்திரங்கள், நல்ல ஆகாரம், நான் வாழ்கிற செழிப்பான வாழ்வு, இது உலகம் அல்ல. உலகம்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். மறுபடியும் அதை வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படிங்க. அடுத்த வசனம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள். நான் நல்லா கவனிங்க. உலகம்னா என்ன சொல்றாரு? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படிங்கிறார். உலகத்தில் ஒருத்தர் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு உலகம்னா என்ன, ஏனெனில் அப்படிங்கிறார். அந்த உலகத்துக்கு விளக்கம், ஒரு டெஃபினிஷன் உங்களுக்கு என்ன அப்படின்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம். அப்போ உலகத்தில் உள்ளது எது அப்படின்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்களேன். பாவமிக்க சுயத்தை திருப்திப்படுத்தும் பொருளை விரும்புதல். பாவத்தினால என் மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்ற விரும்புகிறேன் பாருங்க, அதுதான் உலகத்தினால் உண்டானது. பாவ செயல்களை செய்து என்னுடைய சர்ற இச்சையை நிறைவேற்ற நான் முயலுவது, அது எதனால் வந்தது? பிசாசினால், உலகமாகிய பிசாசினால் உண்டானது. 2வது, பாவமிக்க பொருளை பார்க்கிறதை அடைய வேண்டும் என்ற விருப்பம் கொள்றேன் பாருங்க, அது கண்களின் இச்சை, அதனால் வந்தது. ஜீவனத்தின் பெருமை அப்படின்னா எல்லாம் என்னுடையது, எனக்குள்ளது அப்படிங்க சொல்லி உள்ளத்தில் கொண்டு வர கர்வம் சொல்லுவாங்க. அந்த பெருமை, திமிர்னு சொல்லுவாங்க, அந்த கர்வம், அது பிசாசாகிய உலகத்தினால் உண்டானது. சரி, அப்போ இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். கர்த்தர் ஏன் இந்த பூமியில் நம்மளை ஐஸ்வர்யவான் ஆக்கணும் அப்படின்னா, ஏதோ நீங்கள் வாழ்கிறதுக்காக அல்ல. நாம் ஐஸ்வர்யனாகிறது எதுக்கு அப்படின்னா, இந்த பூமியிலே ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும். இந்த பூமியை ஒரு ஏதனா, உங்கள் குடும்பம் ஒரு ஏதனா, பேசுகிற ஒரு திருச்சபைக்கு எல்லாருடைய குடும்பம் அப்படி மாறிடுச்சு அப்படின்னா உங்களை பார்த்து பல பேர் வருவாங்க. பாருங்கள், ஒருத்தர் நல்லா வீட்டை கட்டினா அப்படின்னா அதை அப்படியே ஒருத்தர் காப்பி அடிக்கிறான்.
ஒருத்தர் பிஸ்னஸில் வெற்றி பெற்றான் அப்படின்னா அதை அப்படியே என்ன செய்யறாங்க, இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸோட சீக்ரெட்டை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அதெல்லாம் மிஸ் ஆகிறேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாள் என்ன செய்யாது, மிஸ் ஆகாது. அப்போ நீங்கள் தேவ ராஜ்யத்தின் மக்களாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த பூமியில் வாழ்வீங்க அப்படின்னா உங்களை பார்க்கிற மற்றவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி உங்கள் சாட்சி அவர்களை தன் பக்கமாய் கர்த்தர் பக்கமாய் இழுக்கும். நாம் இந்த பூமியில் வாழ்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை எப்படி ஏதனை மாதிரியாக வைத்து இந்த உலகத்தை இப்படிலாம் அமைடா பண்படுத்தி பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை கட்டமைக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் ஒரு வரைபடமாக ஏதனை கூட பாருங்கள். உலகம் பூமி முழுவதை ஏதனை மாற்றலை, பூமியில் ஒரு பகுதி ஏதனை வச்சார். ஏதனை வச்சு இதான் இந்த மாடல், இப்படி தான் இந்த பூமியை என்ன செய்யணும், வடிவமைக்கணும் அப்படின்னு பண்ணார். அப்போ அதே போல தான் கடவுள் நம்மை இந்த பூமியில் வைத்ததற்காக அப்படின்னா அவருடைய ராஜ்யத்தின் மக்களாக இந்த பூமியில் வாழ்வதற்காக. அப்போ உலகம்னா என்னங்கிறத பார்க்கணும். சரி, இதை இன்னொரு வசனம் இருக்குது. நிறைய பேர் அந்த வசனத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா உலகம் உலகம் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இப்போ இந்த இடத்துல உலகத்தில் உள்ள அன்பு கூறாதீங்கள் இருக்குல்ல, நான் இன்னொரு வசனம் காமிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்களேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் 1 யோவான் 2:15 சொல்றாரு, உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதுங்கள் அப்படிங்கிறார். இங்கே சொல்றாரு, குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டுப்போ நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் சொல்லுங்க, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்ப உலகத்தில் அன்பு கூறாதுன்னு அங்கே சொல்றாரு, இங்கே உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அன்பு கூர்ந்து என்ன செஞ்சாரு அப்படின்னா அடுத்த வருஷத்தை வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் மீட்படைய அவரை அனுப்பினார். இயேசு உலகத்தை இவ்வளவா அன்பு கூர்ந்தார் முடிக்கல, அடுத்துறாரு அவர் அன்பு கூர்ந்ததுனால இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளா தீர்க்கிறதுக்காக வரல. ஆக்கினைக்குள்ளா தீர்க்கிறதுக்கு சகலமும் இருந்துச்சு உலகத்துல. மனுஷன் தேவ மகிமை அற்று எல்லாரும் கெட்டு போயிட்டான். மனிதனை ஆக்கினைக்குள்ளா தீர்க்கக்கூடிய எல்லா வழிமுறை இருந்துச்சு. ஆனால் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்ததுனால நாம் உலகம் சொல்ற பாருங்களேன், ஆக்கினைக்குள்ளா தீர்க்கும்படி குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் மீட்படைவதற்காக அனுப்பினார் அப்படிங்கிறார். அப்ப குமாரனை அனுப்பி அவரை நமக்காக சிலுவையிலே பாவமாக்கி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாவத்தின் தண்டனையை அவர் நிறைவேற்ற வைத்து அவரை 3 நாள் உயிரோடு எழுப்பி இந்த உலகத்தை அவர் அன்பு கூர்ந்தபடியினால் உலகத்துக்காக ஒரு பெரிய மீட்பை அவர் நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப அங்கே சொல்றாரு உலகத்தில் உள்ளவையில் அன்பு கூறாதீங்க அப்படிங்கிறாரு. இங்கே சொல்றாரு தேவனே உலகத்தை நெசிதாராம் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறார். அப்ப அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனையே பலியாக போக, அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய நேசம் இருக்குன்னு பாருங்க. அப்ப எதற்காக அங்கே அப்படி இருக்கு இங்கே எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த உலகம் த வேர்ல்டு அப்படிங்கிறதுக்கு காஸ்மோஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை. அப்படி என்றால் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு அப்படிங்கிறார். இப்ப தமிழகத்தில் ஒரு அரசு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அரசு என்ன செய்யுது அப்படின்னா தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த 10 கோடி மக்களையும் இவர்கள் ரூல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆளுகை செய்கிறாங்க. மத்தியில் ஒரு அரசாங்கம் இருக்கு, அது ஒட்டுமொத்த இந்தியாவை என்ன செய்யுது, கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ அதே போல தேவன் இந்த பூமியை உண்டாக்கி உலகத்தை உண்டாக்கி அந்த உலகத்தை ஆளுவதற்காக தம்மை போலவே அவரை போலவே மனிதனை உண்டாக்கி இந்த உலகத்தில் வச்சார். பாருங்க, இந்த உலகத்தை இயக்குகிறது என்ன அப்படின்னா மனுஷன் இயக்குறான். மனுஷனை இயக்குறது என்ன அப்படின்னா பழுகி பெருகி பூமி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த ஆவியா இருக்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தை இவனை இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப ஆவிக்குரிய உலகம் இந்த பூமிக்குரிய உலகத்தை ரூல் பண்ணுது. அப்ப ஆவிக்குரிய வார்த்தை ஆவியா இருக்கு,
அந்த ஆவிக்குரிய வார்த்தையை மனுஷனுக்குள்ள வச்சு மனுஷனை இந்த ரூல் பண்றதுக்கு ஆண்டவர் வச்சார். இப்ப பிசாசு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் மனிதனை அவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய வைத்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம பண்ணி, இப்ப இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகை என்ற அந்த அதிகாரத்தை அவன் எடுத்து இந்த ஆட்சியை அகற்றி அவனுடைய ஆட்சியை உள்ள கொண்டு வந்துட்டான். அப்ப இந்த காஸ்மோஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு அரசியல் அமைப்பு, ஆவிக்குரிய அரசியல் அமைப்பு. அப்ப தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்து வச்சாரு. அதை அவன் பறித்து கொண்டு அவன் ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனால் உண்டானதுதான் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பேர். இது மனிதனுக்குள்ளேருந்து உண்டாகல, அவனால் உண்டாக்கப்பட்டது. இது கடவுள் தன்னுடைய நன்மைக்காக, மக்களுடைய நன்மைக்காக எல்லாம் நன்மையாகவே உண்டாக்கினார். நல்ல ஈவுகளை பெற்று இந்த மனிதன் பூமியில நிறைவா, வியாதி இல்லாம, வேதனை இல்லாம, கஷ்டம் இல்லாம, தரித்திரம் இல்லாம இந்த பூமியில நித்தியமா வாழணுங்கிறது அவருடைய நோக்கம். அவர் முழுக்க முழுக்க நம்மளை உண்டாக்கினதுக்கு எல்லாமே நல்ல திட்டங்களுக்கு அவரை போலவே இந்த பூமியில வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான், அந்த அதிகாரத்தை அவன் பறித்து கொண்டான். அதனாலதான் அவனுக்கு பெயர் பிரபஞ்சத்தின் அதிபதி அப்படிங்கிறார். அவன் ஒட்டுமொத்த உலகத்தையும் உண்டாக்கினவர் கர்த்தர். உண்டாக்கி அதை மனிதன்கிட்ட கொடுத்தாரு. மனிதன் கீழ்ப்படியாதனால பிசாசு கிட்ட அதை விட்டுட்டான். அவன் எப்படி நீங்க ஒரு சொத்தை நீங்க பணம் கொடுத்து உங்களுக்கு சொந்தமாக்குறீர்களோ, அதே போல மனிதனை அவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய வைத்து பாவம் செய்ய வைத்து அவனுடைய அதிகாரத்தை அவன் பறித்து கொண்டான். அதனால இயேசு கிட்ட சொன்னான், ஆமாம் இது எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு சித்தமானவனுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, அப்படியா நீ பண்ற தீர்க்க சொல்றேன். ஏசாயாவில் நினைக்கிற அந்த வசனம் வருது, பாவிகளுடைய நீதிமொழி இல்லை, பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படும் வசனம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இங்க இவன் சொல்றான், நான் விருப்புற ஆள் கொடுப்பேன், பாவம் செய்ய பண்ணி நான் பண்ண வேலை செய்வேன் அப்படின்னு அவன் சொல்றான். நீ கலாணிப்பேன் அப்படியே சொல்ற, நான் வைக்கிற மாதிரி வேட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு. பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமானுக்காய் சேர்த்து வைக்க. அதான் ஏசாயாவில் சொல்றாரு, எப்படியாவது நடக்கும், மனுஷனுடைய மகிமை புல்லை போலவும் பூவை போலவும் உதிர்ந்து போக. எப்படி புல் உலரும், புல் உதிரும், புல் உலரும், பூ உதிரும், அதே போல ஆவியானவர் வரும் பொழுது இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அபிஷேகம் பெறாத நீங்கள் அபிஷேகம் பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை கொண்டு இந்த வேலையை செய்வார். ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன். நம்ம திருச்சபை மூலமாக பரிசுத்த ஆவியானுடைய ஆமை வல்லமையான காற்று, ஜீவ காற்று, ரூவா காற்று, அவருடைய ஜீவ காற்று ஒரு நாள் அலை அலையா அடிக்க போகிறது. எல்லாருடைய சருகை போல சரிய போகிறாங்க. நீங்க அந்த இடத்துல நிமிர்ந்து நிற்க போறீங்க. ஆமே, நல்லா கையை தட்டி ஆமென்னு சொல்லி பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? அப்ப உலகம்னா என்ன அப்படின்னா இதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கடவுள் எதற்காக நம்மளை மீட்டு எடுத்தார் அப்படின்னா, மறுபடியும் நம்மளை மீட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து ஆமை வார்த்தைக்குள்ள வச்சு அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நாம இந்த பூமியில அவன் மனுஷனை அகற்றி அவன் ஆசை கொண்டு வந்துட்டான். இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? தேவனால் மீட்கப்பட்ட நாம மறுபடி எழும்பி நம்முடைய காரியங்களை அறிந்து புரிந்து இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறது தான் நம்முடைய வேலை. மகிழ்ச்சி, சமாதானம். பாருங்க, 1000 வருஷ அரசாட்சியில் எப்படி இந்த உலக பரவத்தில் போய் எப்படி இருக்க போகிறோமோ அதே போல் இந்த பூமியை மாற்றி அமைக்கணும். ஒவ்வொரு நாடுகள்லையும் திருட்டு பயம் கிடையாது. சில நாடுகள்லாம் பாருங்க, நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நியூ பப்னிக்கினியவான்னு ஒரு அமெரிக்கா ஏதோ பக்கத்தில், ஆஸ்திரேலியா பக்கத்தில் ஒரு நாடு, அந்த பிரசிடென்ட் மொத்தமாக அறிவிச்சிட்டான், ஒட்டு மொத்தம் எங்கள் நாடு கிறிஸ்தவ நாடு அப்படின்ட்டான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பயப்படா சிறுமந்தையே, ராஜ்யத்தை தர பிதா பிரியமா இருக்கலாமே. நாம் எழுமிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த தேசத்தையும் தேவன் நம்முடைய கரத்திலே தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்கும்? பலமும் அல்ல, சொல்லுங்க, பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, பலமும் அல்ல, பராக்கிரம் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். நல்லா சொல்லுங்க, ஆவியினால் எல்லாம் ஆகும். நீங்க வீட்டில் போய் 40 எடுத்து நேசா படிச்சு பாருங்க, எப்படி அந்த மகிமையெல்லாம் சரிங்க அப்படின்னா ஆவியானவர் வருகிற பொழுது எல்லாம் நடக்கும். அப்ப அபிஷேகம் நீங்க அபிஷேகத்தை பற்றி எழும்பணும். எழும்புகிற பொழுது எல்லா மனிதனுடைய காரியங்களும் சரி, நம்முடைய வாழ்க்கை வாசனம் என்றைக்கு நிலைத்திருக்க மாதிரி நாம் நிலைத்திருப்போம். அப்ப கடவுள் நம்மளை மீட்டது எதற்காக அப்படின்னா மறுபடியும் இந்த பூமியில நமக்கு அதிகாரத்தை கொடுத்து
இழந்த அந்த வாழ்க்கையை மறுபடியும் மனிதன் அடைய வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய உலகம், இந்த ராஜ்யம் என்ன சொல்லுது? இப்போ பிசாசு என்ன சொல்கிறாங்க கேட்டு உலக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உலகத்தில் மக்கள் வேலை செய்கிறாங்க, அவங்க இருளுக்குள்ள இருக்கிறனால அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் நான் அவனுக்கு செய்வி கொடுக்கக்கூடாது. கடவுள் என்ன சொல்றாரு பார்க்கணும். பாருங்க, இப்போ இது அறியாதனால தான் பணம் உலகம் அப்படிங்கிறான், பொண்ணு வெள்ளி உலகம் அப்படிங்கிறான். ஏய், அது உலகம் இல்லை, கடவுள். நம்ம பாருங்க, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படிங்கிறார். பண ஆசை தான் தீமைக்கு வேறு, ஆனால் பணம் என்ன செய்யுமா? எல்லாவற்றுக்கும் உதவும். பிறந்ததுலேருந்து மக்கள் கல்லறைக்கு போகிற வரைக்கும் பணம் தான் உதவும். இல்லைன்னு வச்சுங்க, கீழே மாசாமல் ஒரு குச்சி வச்சுருப்பாரு. நான் சொல்லணும், சொல்லாட்டும் அதுவும் தெரியாது, எனக்கு தான் தெரியும். பெட்டி எப்படி எல்லாம் எப்படின்னு, ஐயா தூக்கையில் பார்த்து தூக்கு அப்படின்னு. ஏன்? கீழே குச்சி இருக்கு, கீழே பிடிக்கலன்னா போட்டுன்னு கீழே விழுந்துறேன். அப்போ பிறப்புலேருந்து கடைசி வரைக்கும் என்ன தேவைப்படுது? பணம் தேவைப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ பணம் உலகம் அல்ல, பண ஆசைதான் உலகம். அப்போ பணம் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு வசனம் சொல்லுது. அப்போ பொன் வெள்ளி அது எல்லாம் கடவுள் நமக்காய் உண்டாக்கினது. அது எல்லாம் வேதம் சொல்லுது, பூமியும் நிறைவும் பூமியும் குடிகளும் கர்த்தருடையவைகள். அவை எல்லாம் யாருடைய? நம்முடையது. அப்போ உலகம்னா என்ன நீ சரியா புரிஞ்சுக்கிறேன்னு பாருங்க. கடந்த வாரத்தில் ஒரு சின்ன ஷார்ட் மெசேஜ் நான் பார்த்தேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயம் எப்படி 12 ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்த தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லி அடுத்த சந்தை போடுவாரே. நீங்கள் இந்த பிரபஞ்சம் ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணம் சித்தனை பகுத்தறிய மனம் அந்த வசனத்தை கோபத்தில் சொல்லி பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதே, சபை ஒத்த வேஷம் தரிக்கிறது, உங்கள் ஆடைகள் எல்லாம் அப்படி இருக்கிறது, பயலுக வாளிய முடியை பொடி வெட்டுகிறான், சட்டையை பொடி போடுகிறான், லக்கின்ஸ் போடுகிறான். எங்க இது உலகமா? நீ மண்டையில் முடி இருக்க வரையும் தான் வெட்டுவ, வெட்டிக்க. நீ இப்படி வெட்டு அப்படி வெட்டு, 3 கோட்டை போடு, நடுவில் போடு. அவனுக்கு எதிர் அவனுக்கு ஒரு ஸ்டைல், அதில் ஒரு திருப்தி, அது ஒரு அற்ப சந்தோஷங்க. கொஞ்சம் லேசாக நல்லா வெட்டினா நல்லது. அதான் பொதுவாக பாருங்களேன், நீங்கள் வெட்டுன்னு சரியில்லைன்னு வச்சுங்க, நீங்கள் நிம்மதியாக வருவீங்க. எதில் வேணாலும் மறைச்சிடலாம், மண்டையை மறைக்க முடியாது. ஒரு மாதிரி குதறிட்டான்னு வச்சுங்க, சமயத்தில் இந்த பொருள்லாம் பிடிச்சிக்கலாம் வெட்டு தாங்கி பாருங்க அப்படின்மா. நம்ம சுத்து மட்டும் தெரிஞ்சு ஒழுங்காக வெட்ட மாட்டான் அப்படின்னு. ஆனால் அந்த ஒழுங்காக பழைய ஆட்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக வெட்டுவானுங்க. இப்போ போகிற எல்லாம் படிச்சு விட்டு சும்மா ஃபேஷன் ஷோ படிச்சுட்டு அப்படின்மா பார்த்தா ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாகவும் இருக்கு. நம்மளுக்கு அது பிடிக்காது. இப்போ சில பேருக்கு அது பிடிக்குது. என்ன, ஒன்று குட்டையாக இருக்குது, அங்கே ஒன்று நீட்டிக்கு நிற்கும், அது அவனுக்கு பிடிக்குது. அதில் தூக்கி ஒரு மைய வேறு அடித்து வச்சுருவான் இந்த செவலக்கடலில், அது அவனுக்கு பிடிக்குது. சரி, இருக்க வரைக்கும் தான் செய்வான். இது போய் இது ஒரு பெரிய இதாக அப்படின்னா இல்லை, தெரியல. அப்போ பாருங்களேன், இப்போ நமக்கு அந்த மாதிரி சில சமயத்தில் சரியாக வெட்டினா கூட நமக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. என்னடா அப்படி பண்ணிட்டானே, அசிங்கமாக. ஒரு 3-4 நாள் அது சமாளிக்கிறதுக்கு ஒரு 4 நாள் தேவைப்படுதில்ல. கான்ட்ராக்ட் நிற்கிறப்பெல்லாம் ஒரு மாதிரியே தெரியும் மூடி. ஏன்னா அங்கிட்டு குறியுதுக்கு இங்கிட்டு குறைஞ்சிருக்கு, இப்படி பண்ணிவிட்டானே, கொஞ்சம் ஒட்டை போட்டாலும் கஷ்டமாக இருக்குது. சரி, அவனுடைய அதில் ஒரு சந்தோஷம் அவனுக்கு. என்ன அப்புறமா என்ன ஆகிடுப்பா, கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் வர்றவன் முடி வச்சுருப்பா. சரி, இருக்க வரைக்கும் வெட்டிட்டு போட்டுவேன். இதை போய் ஒரு பெரிய போதனையா, முடி அப்படி இருக்கு, முடி இப்படி இருக்கு அப்படிங்கிறான், சட்டை போடுறான் அப்படிங்கிற பொம்பளை பிள்ளைல அப்படி திட்டுறாரு. அதுக்கு அவர் பயன்படுத்தின வசனம் என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படிங்கிறார். அப்போ அவன் உடுத்துற மாதிரி நீ உடுத்தாத, அவன் நகை போடுற மாதிரி நீ போடாத, அவன் போடுற மாதிரி நீ வாழாத, இப்படி இருக்காத, அப்படி இருக்காத, அப்படி முடி வெட்டாத, அவன் வெட்டுற இப்படி. இது உலகம் கிடையாது. சார், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படிங்கிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. யூடிபி அப்படிங்கிற ஆங்கில வேதாகமா இப்படி விளக்கம் கொடுத்துருக்கா. சாரி, ரோமர் இந்த 12 மறுபடியும் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். கிறிஸ்தவம் அல்லாத எதுவும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிக்க விடாதீர்கள்.
வேதம் சொல்லாத எதையும் நீ எப்படி நடக்கணும்னு அவன் சொல்ற நீ கேட்காத, அவன் சொல்ற வச்சு நீ தீர்மானிக்காதங்கிறார். உலக மனுஷன் சொல்றத வச்சு நீ தீர்மானிக்காத. கிறிஸ்தவம் அல்லாத எந்த போதனை பாரு, இதான் சத்தியம், இதான் நமக்கு ஜீவன், இதான் வாழ்வு. அப்ப உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்பாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு தெரிந்த புரிந்த வேதத்தில் உள்ள காரியங்கள் கிடையாது. ஆனால் அது ஒரு விதமாக அந்த உலகத்தில் ஒரு மாய உலகத்தை கொண்டு வருது. ஆனால் அதுவுமே அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்கன்னு தெரியாது. அது மனுஷனால உண்டது அப்படித்தான் இருக்கும். ஆனால் இது தேவனால் உண்டானது. இப்போ நீ அதை கேட்காதரா, உலகம் சொல்றது உலகத்தில் எப்படிலாம் வாழலாம் அப்படின்னு சொல்ல கேட்காது. நான் என்ன சொல்றேன் கேளு, அது உண்மை சொல்றதை நீ தீர்மானிக்காதங்கிறார். அது உன் வாழ்க்கையை தீர்மானிக்க இடம் கொடுக்காத. எப்படி சொல்ல பாருங்க, கிறிஸ்தவம் அல்லாத எதுவும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிக்க விடாதீர்கள் அப்படி சொல்றாரு. அதற்கு பதிலாக கடவுள் உங்கள் சிந்தனை முறையை புதிதாக மாற்றுவதன் மூலம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே உங்கள் வாழ்க்கை முறை மாற்றப்படட்டும். அப்போது அவர் உங்களை என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அதாவது எது நல்லது என்பதை நீங்கள் அறிவீர்கள், கடவுளுக்கு பிரியமானது எது என்பதை அறிவீர்கள். ஆமே, அவர் உங்களை எப்படி இருக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படின்னா என்ன செய்யறாரு, உலகத்தோடு காம்ப்ரமைட் பண்ணிடாத அப்படின்னு. அப்படின்னா என்ன அப்படின்னா, உலகம் வியாதி, வேதனை, வறுமை, தரித்திரம் இதோடு கூட ஒத்து போக மனுஷன்னு இருந்தா வியாதி வரத்தான் செய்யும், சமயத்தில் ஆக்சிடென்ட் நடக்கத்தான் செய்யும், மனுஷனுக்கு மரணம் எப்போ வரும்னு தெரியாது, உலகம் மனுஷன் உலகம் நம்ம சரத்தின கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், குடும்பம் இருந்தால் பிரச்சனை வரத்தான் செய்யும். இதெல்லாம் உலகம். இப்போ இதோடு கூட நீ ஒத்து போயிடாத அப்படிங்கிறார். வாழ்க்கையின பிரச்சனை இருக்குன்னு யார் சொன்னா? பழைய ஏற்பாட்டிலேயே 20 வருடம் 40 வருடம் 60 வருடங்கள்லாம் தேசத்தில் அமைதலாக வாழ்ந்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க, சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, எதிரிகள் கிடையாது, நிம்மதியாக வாழ்ந்திருக்கான், இளைப்பாறுதலோடு வாழ்ந்திருக்கிறான். புதிய ஏற்பாட்டில் இருக்க நாம ஏன் பிரச்சனையோடு வாழணும்? ஏன் நாம் வியாதி வேதனையோடு வாழணும்? ஏன் நாம் கஷ்டத்தோடு வாழணும்? உலகம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதோட ஒத்து போக நீ ஒத்து போகாது. அதான் சொல்றாரு, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அவனுக்கு வியாதி வரும், எனக்கு வியாதி வராது. ஏன்? என் நோயை ஒருவர் சிலுவையில் சுமந்தார், அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு. இப்போ அவனுக்கு வேணா தரித்திரத்தில் இருக்கலாம், அவன் நஷ்டப்படலாம், எனக்கு நஷ்டம் வராது. ஏன்னா ஏன் தரித்திரத்தை அவர் சுமந்ததுனால ஐஸ்வர்யவான என்ன ஆக்கி இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க இது சொல்றதான் கேட்கணும், இதோட தான் நீ காம்ப்ரமைஸ் பண்ணணும். அவனோட ஒத்து போயிடக்கூடாது. உலகம்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், குடும்பம்னா இருக்க வியாதினா இருக்கத்தான் செய்யும், சரம்னா வியாதி வரத்தான் செய்யும். அப்படி சொல்லிட்டு கூட அதான் சொல்றாரு. ஆனபடி முதல் வசனம் சொல்றாரு. எப்படி ஒன்னா வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக. அப்படி இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 11ஆம் அதிகாரம் வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு பெரிய மேன்மை இருக்கு, நீங்க எல்லாம் யாரு, எங்க இருந்து எங்கே வந்திருக்கிறீங்க, உங்களை கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு எடுத்து ஒவ்வொரு அதிகாரமும் நீ வாட்சி பாருங்க. நீங்க தேவபுத்திரர்களை எழும்பி வரணுமா? படைப்பெல்லாம் காத்திருக்கான், எல்லாம் கற்ப வேதனைப்பட்டு தவிக்குதான், ஒன்றுனா சொல்லிட்டே வர்றார். காட்டு ஒளிவு மரமா இருந்த உங்களை வெட்டி எடுத்து சுவாவுக்களை அடைஞ்சிருக்காராம், ஒட்ட வச்சிருக்கிறாராம். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு வர. இதெல்லாம் உங்களுக்கு இந்த அந்த அறிவுலாம் உங்களுக்கு வந்துருச்சு வச்சுங்க. உங்களை யாரும் அசைக்க முடியும் நினைக்கிறீங்களா? நீங்க இந்த அறியாமையினாலதான் நம்ம எல்லாம் அப்படி உட்காந்துருக்கோம். இதெல்லாம் நம்ம அறிகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, அப்படி இருக்க அப்படிங்கிறார். அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு இருக்குப்பா. ஆகவே என்ன செய்ய, உன் சரீரத்தை சொல்லுங்க, சரீரத்தை சொல்லுங்க, நான் என் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஏன் ஒப்பு கொடுக்கன்னு சொல்றாரு? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப தேவன் நமக்கு பெரிய இரக்கம் பாராட்டி இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? காரணம் தப்புனா மரணம் அக்கா உலகத்துல அடிச்ச நேர சக பாதாளம் தான், எந்திரிச்சு வரவே முடியாது. அங்கே இருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்து கொண்டாந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளை உட்கார வச்சிருக்கிறார்.
ஆமென். அப்ப சொல்றாரு, இதெல்லாம் தேவன் நமக்கு பாராட்டின பெரிய இரக்கம். அப்ப அதனால சொல்றாரு, உங்கள் சரீரத்தை பரிசுத்தமான செய்யுங்க, ஒப்புக்கொடுங்க அப்படி சொல்லி, இதுதான் நீங்க செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை அப்படி சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாரு, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படிங்கிறார். உனக்கு இதெல்லாம் எப்படி பண்ண, நீ போய் மெதுவா நீங்க நல்ல நிருபங்களை வாசிக்கணும். நிருபங்களை வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் உங்களை எப்படி சொந்தக்காரலாம் மாற்றிருக்கு இங்கே தான் இருக்கு. அங்கே பூரா இப்படி நான் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு அவையின்படி நீ நடந்தால் அப்படின்னு வரேன், உடனே நம்ம புத்தி நடக்கணும் போயிடும். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே நடக்க சொல்லி தாரு. எத்தனை நாளைக்கு இப்படி படிச்சுக்கிட்டே இருப்பியா? அங்கே போகணுன்னா அது அப்படி தான் வரேன். இங்கே படிக்கணும். இங்கே புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி பக்கமாக வந்திருக்கேன்னு இது போதிக்கும். நீ யார்? பிள்ளை, சுதந்திரவாளி, நீதிமான். நீதிமான் என்ன? இயேசு எனக்கு நீதியாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய எல்லாவற்றுக்கும் நான் தகுதி உடையவனாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய முயற்சினால் நீ தகுதிப்படுத்த சீனாயிருவீங்க. அவர் என்னை தகுதி ஆக்கியிருக்கிறார். எதுக்காக? அத்தனை நன்மையும் பெற்றுக்கொள்வதற்கு என்னை தகுதி உள்ளவன் ஆக்கியிருக்கிறார். அதான் தேவனுடைய நீதி. நீதிமான என்ன? ஏற்புடையவர்கள். நீதிமானுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? அது இங்கே பாஸ்டர் இருக்கு, போய் பொதுமொழி எடுத்து வாட்சிப்பார், கேத்தலிக் எடுத்து வாட்சிப்பாரு. நீதிமான என்ன? ரைச்சஸ் மேன் அப்படின்னா ஏற்புடையவர்கள். அவருடைய அனைத்து நன்மைகளுக்கும் நாம் ஏற்புடையவர்களாக பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாய் நம்மளை மாற்றி இருக்கிறார். அப்போ உலகம்னா என்ன அப்படின்னா நீ சரியாக புரிஞ்ச, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். இதெல்லாம் பிரபஞ்சம். எது? வியாதி எல்லாம் பிரபஞ்சத்தின் ஆவியாய் பிசாசினால் வந்தது. அதோட நீ ஒத்து போயிடாத, நீ இணைஞ்சிடாதீங்க. சர்ரம் இருந்தால் வியாதி வரணும் உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு, அதை நிற்க கூடாது. அவர்கள் சொல்லுவதை நீங்க உங்க வாழ்க்கையில் அப்பியாசிக்கிற நீ தீர்மானிக்க கூடாது. ஆமா ஆமான்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு, வந்துடும். அப்ப அதுக்கு தான் சொல்றாரு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான நன்மையானது எது, அவருக்கு பிரியமானது எது, பரிபூர்ண சித்தம் என்னது அப்படிங்கிறது நீ அறியணும். அப்படின்னா மனம் புதிதாகிறதுனால அப்படிங்கிறார். அப்போ நீ நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய மனக்கண்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பிரகாசப்படையும். அது பாருங்க, எபேசு திருச்சபை ஒரு குற்றம் சொல்லலை, ஆனால் அந்த திருச்சபையை சொல்கிறாரு, உனக்காக நான் ஜெபிக்கிறேன். என்ன? அவர் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை வெளிப்பாடு தெளிவு ஆவியை உனக்கு தான். என்ன ஆவி? அடு சொல்கிறாரு, அவர் உங்களை அழைத்ததுனாலே உங்களுக்கு உண்டாரு நன்மை என்னங்கிறது நீ அறியணும். அவர் அறியணும். ரெண்டாவது, அவர்னால உனக்கு என்ன நன்மை அப்படி நீ அறியணும் அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ கடவுள் எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வச்சுருக்காங்கிற அந்த அறிகிற அந்த அறிவு வளர 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 இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் மாறிடும். நம்ம என்ன செய்ய தெரியுமா? இதெல்லாம் விட்டு வீடு கட்டி குறையாக கிடக்கு. நம்மளால சொல்லும், சபையே முடியலையா, ஆரம்பித்தோம் விசுவாசத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் அப்படி இல்லை. நீ வீட்டை கொட்டி குறையாக போடக்கூடாது, நீ குறை உள்ளவில் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். இப்படி என்ன செய்கிறாங்க? போயிட்டு வீட்டை கட்ட முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண. நம்ம சர்ச்சில் முன்னாடிலாம் ஒரு பிறர் வீட்டை கட்டி விற்றுருக்காருங்க. கட்டி குடி போகலை, பாதிலே விற்றுருக்காரு. 2 வீட்டை கட்டி விற்றுருக்காரு. 2க்கு நான் தான் போய் ஜெபம் பண்ணேன். அப்போ நம்மளுக்கு தெரியல. அப்போ வீட்டை கட்டி பாதியில் விடுறதுக்காக இல்லை, அவன் நிச்சயம் வீடு கட்டாமல் இருக்குது, தேவைகள் ஆண்டவர் சந்திக்கணும், குறையாக கிடக்கு, எப்படியா அந்த வருஷத்தில் கட்டி முடித்து வீட்டுக்குள்ளே குடி போயின்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் ஃபாதர் அப்படின்னு போய் கேட்பான். அப்படி அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன செய்ய, மாமா மச்சவனா கடன் கொடுப்பான் பார்த்து இறக்கப்பட்டு. அப்புறம் கொடுத்து வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் குத்துவான், வாங்கின கடனை கொடு, வாங்கின கடனை கொடு அப்படின்னு. நம்ம இப்போ ஒரு ஸ்டைல் அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. வாங்கினேன், தர முடியல தான் தருவேன். எப்படி? ரொம்ப ஈஸியாக போச்சுல்ல. அதுக்கு எல்லாம் ஒத்து வந்துடுறானுங்க. போலீஸ் போனால் எப்போ கொடுக்க முடியும்னு சொல்ல என்ன செய்வேன். அதுக்கு மேலே என்ன ஆச்சுன்னா வேறு என்னப்பா இருக்குங்க, ஏன்னா வந்து இதெல்லாம் டையெல்லாம் குடிப்பாங்களே, அப்படி ஒரு மிரட்டு வேற மிரட்டிக்கிறது. என் சாவுக்கு நீ தான் காரணம்னு எழுதி வச்சுருவேன். அப்படியா? அப்படிலாம் நீங்கள் பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்க, நானே வாங்கி கொண்டா கொடுத்துருவேன். என்ன நானே வாங்கி அப்படி இருக்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம அழைக்கல. என்ன அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழல. இந்த பூமியில் நீங்கள் எதில் குறைவே இருக்கக்கூடாது, நிறைவாக இருக்கும். எடுத்த எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றியாய் வாழணும். எல்லாம் வார்த்தையில் இருக்காமே. உங்கள் காரியமெல்லாம் எப்படி சொல்ல, என் காரியமெல்லாம் ஜெயமாய் முடியும். சொல்ல, என் காரியமெல்லாம் ஜெயமாய் முடியும்.
அது எதுவாக திருமண காரியமான சரி, வீட்டை கட்டுறதா சரி, வேலையாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் எல்லாமே நீங்கள் ஜெயமாக தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் வேணும் சொல்லுது, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உமை உலகத்தை ஜெயித்தீர்கள் அப்படிங்கிறார். ஜெயிப்பீர்கள் அப்படி இல்லை, ஜெயித்தீர்கள் அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் நான் யார்? தேவனால் உண்டானவர்கள். அப்போ நாம் உலகத்தை ஜெயித்து விட்டோம் அப்படின்னு எல்லாம் நம்ம ஜெயமாய் செய்து முடிக்கப்பட்டது. நான் செய்ய வேண்டியது என்ன? ஆவியில் எல்லாம் ஜெயமாய் முடிக்கப்பட்டுருச்சு. அதை விசுவாசிக்கிற பொழுது என் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் வேறு லெவலில் மாறிடும். நீங்கள் உட்காந்துக்கிட்டு எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் போட்டு குழப்பிக்கிட்டு கூடாது. வார்த்தையை தூக்கி பேசுங்க. ஏன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவர் தான் என்னுடைய ஞானம். சொல்லி பாருங்க, ஞான வேலை செய்ய. படிக்காத ஒரு அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்த உடனே ஒட்டுமொத்த ஆடு போடுற குட்டியெல்லாம் புள்ளி வரிமான குட்டி 6 வருஷத்தில் ராஜாக்களுக்குரிய சுதந்திரத்தை வந்துட்டு எப்படி வந்தா யோசிச்சு பாருங்க. 2 பரிவாரங்கள் அப்படின்னு ராஜாக்குரிய 6 இயர்ஸ் தாங்க. 6 வருடத்தில் 2 பரிவாரங்கள் அப்படிங்கிறான். ராஜாக்களுடைய சுதந்திரத்தோடு கூட அப்படியே ஜம்முன்னு பொண்டாட்டி உள்ளே கூட்டிகிட்டு ஆமாம் யோர்தானை கடந்து வந்து பாருங்க. அப்படி வரணும் நம்ம. புரியுதா உங்களுக்கு? ஆடு அவனுக்கு தெரியும். இன்னைக்கு தாங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறான். அன்றைக்கே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு சோப்பனத்தில் கலப்புன ஆட்டை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத கலர் டிசைன் அன்னைக்கே போட்டாங்க. இன்னைக்கு தாங்க இந்த அறிவில் வந்து புதுசாக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஒன்று மூலமாக்கிட்டான். நம்மளுக்கு ஆண்டவர் யாக்கோப்பு அன்னைக்கே ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருந்திருக்காங்க. எப்படி பாருங்க. அப்போ ஒரு நாள் சொப்பனத்தில் அவனுடைய டோட்டல் எதிர்காலம் என்ன வாழ்க்கை மாறிடுச்சு. அப்போ உங்களுக்கு மாறுமா மாறாதா? ஆமே. அப்போ நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை, வியாபாரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை இப்படி சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. உட்காந்து வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த வீட்டில் போய் இன்றைக்கி நல்ல மனுஷனாக இருந்தால் என்றாங்க 22, 23, 24 அடுத்து என்ன செய்யணும் பார்க்கணும். நம்ம ஆளுக்கு புத்தி என்ன தெரியுமா? பிள்ளையாம் கண் திறக்கப்பட்டவன் விழுந்து போனான். அவன் விழுந்தான் எனக்கு என்னலை? அவன் கண்ணு திறக்கப்பட்டுச்சு. ஆனால் அவனுக்குள்ள ஜீவன் இல்லை, எனக்குள்ள ஜீவன் இருக்கு. புரியுது? அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு. நீங்கள் விழுந்து போக மாட்டீங்க. அவன் தேவனால் பிறக்கலைங்க, நாம் தேவனால் பிறந்தவர்கள். அவனுக்கு கிறிஸ்துவ ரத்தம் இல்லைங்க, எனக்கு கிறிஸ்துவ ரத்தங்க. அவனுக்கு ஆட்டுக்குட்டி ரத்தங்க, எனக்கு கிறிஸ்துவ ரத்தத்துக்குள்ளேயே நான் இருக்கிறேங்க. எனக்கு அந்த ரத்தம் பாதுகாக்குதுங்க. அப்படி இப்படி தடுமாறும் போது அந்த ரத்தனை தூக்கி நிப்பாட்டிருங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பாருங்கள். அப்போ அவனுக்குள்ள அது இல்லை. அவன் வேணா அப்படி போகலாம். நீ ஒரு நாளும் பிள்ளையம் எப்படி விழுந்து போனா, சிம்சோன் எப்படி விழுந்து போனா, எப்படி அப்படின்னு கேட்டுக்கூட அது நமக்கு தேவையில்லை. நமக்கு வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது. வெற்றி விட்டீர்கள் நீங்கள். ஆமேன். அப்போ அந்த வெற்றியை நாம் கொண்டாடணும். அதை நம்ம விசுவாசிக்கணும். அவ்வளவுதான். அப்போ உலகம் பிரபஞ்சம் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறேன்னு. பிரபஞ்சது ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா நீங்கள் வெள்ளை புடவை கட்டி ஒரு மாதிரியா அப்படி அது இல்லை. உலக விசுவாசம் அது இல்லை. உலகத்து ஒத்த வேஷம் தெரியாது அப்படின்னா வியாதி, வேதனை, கருமை, கஷ்டம், தோல்வி, மனப்பான்மை இது எல்லாம் பிரபஞ்சத்தினால் வந்தது. பிரபஞ்சத்தின் அதிபதியாக பிசாசினால் உண்டானது. அதோடு கூட நீ போய் என்ன செய்யாதீங்க, ஒத்து போயிடாதீங்க அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? வார்த்தையோடு ஒத்து போகணும். வார்த்தை என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும். கர்த்தரனை எவ்வளோ மேன்மை வைக்கிறாரு பார்க்கணும். கர்த்தர் நன்மையானது என்ன, பிரியமானது என்ன, அவருடைய பரிபூர்ண சித்தம் என்ன. எபேசியர் சொல்ல பாருங்க. எபேசியர் 5:17 வசிங்க பார்ப்போம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எப்படி சொல்றா பாருங்களேன். இன்னொரு பைபிள் எப்படி போட்டிருக்கு? முட்டாள்தனமாக உங்கள் வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள். மதியற்றவர்களாக இராமல் அப்படின்னா அதே 5ஆம் அதிகாரத்தில் அங்கேயும் எபேசியர் சொல்லிட்டே வராரு. ஏய் உனக்கு எப்படிப்பட்ட காரியம் இருக்குப்பா அப்படின்னு. நம்புறதுக்கு என்னங்க? ஏங்க இதை யோசிக்கணும். அவ்வளோதான். இப்போ யோசிச்சிட்டிங்க அப்படின்னா பாருங்களேன், எப்படி ஒரு கரு தாயின் வயிற்றில் உருவாகுதோ இதை நீ யோசிச்சிட்டிங்க அப்படின்னா இது அப்படியே ஆவியாக இருக்கிற வார்த்தை மாம்சமாக மாறிது. அவ்வளோதாங்க. அவன் இருதயத்தின் நிறைவு எப்படி அப்படி அவன் இருக்கிறான். கர்த்தரனை மேன்மையாக வைப்பாருங்கிறத நீங்கள் உள்ள நம்பி அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் அப்படியே வந்துடுவீங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிளுங்க. நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் எப்படின்னு அதான் நடக்கணும். நோகாமல் நொங்கு குடிக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டு நான் உழைச்சேன் அப்படின்னா நீ கிறிஸ்தவனாக இருக்க லாய்க்கு இல்லை. அப்படி இல்லை.
நாம் கஷ்டப்படுறதுக்காக அல்ல, நாம் வேர்வை சிந்தறதுக்காக அல்ல, வார்த்தையினாலே வாழ நாம் அழைக்கப்பட்டவர்கள். அப்ப நாம செய்ய வேண்டிய நம்முடைய முயற்சி அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கிருபையா என் கர்த்தர் எனக்கு கொடுத்த மேன்மையை நான் விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். அதை விசுவாசிக்கும் பொழுது என் வாழ்க்கை அப்படியே மாறும். அப்ப என்ன சொல்றாரு? முட்டாள்தனமா இருக்காதரா சொல்றாரு, முட்டாள்தனமாக உங்கள் வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாள் அடைய வேண்டிய காரியத்தை 40 வருஷம் ஆகிட்டாங்க. காரணம் என்ன? அறியாமை, முட்டாள்தனமா பண்ண காரியம். அப்ப சொல்றாரு, முட்டாள்தனமாக உங்கள் வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள். பிதா உங்களிடம் என்ன விரும்புகிறார் என்பதை அவருடைய சித்தம் என்னன்னு சொல்றாருல, பிதா உங்கள்கிட்ட என்ன விரும்புகிறாரு, என்ன விரும்புகிறாரு, எதுக்காக மனிதனை படைச்சாரு? பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு நீங்க ஆளணும் அவரை போல. பாருங்க, உங்கள் இடத்துக்கு உங்கள் பிள்ளை வந்து பிஸ்னஸ் எடுத்தான்னா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க, யோசிச்சு பாருங்க. அதுக்கு தானே காத்திருக்கீங்க. இல்லை பிஸ்னஸ் பண்ணி வேற ஊர் பேர்கிட்ட கொடுக்குறக்கா இருக்கிறீங்களா? இல்லையே. இப்போ உங்கள் இடத்துக்கு உங்கள் பிள்ளை வரும் பொழுது அதை பார்த்து ரசிக்கிறீங்களா? அப்போ தான் நீ நல்ல தகப்பன். இஸ்ரேலில் சொல்கிறாங்க, 30 வயசில் நம்மெல்லாம் சாக போகிற வரையும் சாவியை பிள்ளைகிட்ட கொடுக்க மாட்டீங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது அவனை உள்ளே இறக்கி விட்டு பார்க்கணும். நீங்கள் 30 வயசில் தகப்பனுடைய பொறுப்புக்கு அவன் வந்துடுறான், கொடுத்துட்றாங்க ஆட்டோமேட்டிக்காக. நமக்கு புத்தியெலாம் வேற. கடைசி காலத்தில் மருமக பேச்சை கேட்டு சோறு ஓடாட்டினா நம்புறி இல்லை, அதனால் வர்றவ நல்லா குத்துவா. நம்பிக்கை எப்படி? வர்றவ எப்படின்னு தெரியாதுமா, இந்தம்மா ஊதும். ஆமாம்மா ஆமாம்மா. இவர் நினச்சிக்குவார், நீ மவளை அப்படித்தானே பண்ண அப்படின்னு. நம்மளுடைய விசுவாசத்தெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? எப்படி விசுவாசம்? ஏன் நீங்கள் கள்ள பிடிச்சாவே கொடுக்கறதில்ல? அவன் சின்ன பிள்ளைனால இல்லை, வர்றவ எப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கிற மாதிரி இருப்பா. எங்கள் ஊரில் ஒரு கிளவி இருந்துச்சு, 2 சைட்லேயும் 2 பெருசாக போட்டுருந்துச்சு. மூத்த மருமக, 2வது மருமக இதுக்காகவே சோறு போட்டா. ஒரு நாள் நைட்டில் ஒருத்தன் அத்துட்டு போயிட்டான். அத்துட்டு போனால் மறுநாளே கிளவி அடுத்த வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, மூத்த வீட்டுக்கு. அவள் எதுக்காக சோறு போட்டிருக்கான்னு அந்த 2 தண்டட்டிக்கு தான். எப்படி அது 10 பவுனுக்கு மேலே இருக்கு. அப்போ 2 ஒன்றுலேயும் டபுளாக போட்டிருக்கேன். அதுக்காகவே சோறு போட்டிருக்கேன். அப்போ நம்ம புத்தியில் என்ன அப்படின்னா, வர்றவ ஒருவேளை நம்ம பணத்துக்காக உண்மையாக நேசிக்கிறாளா பொய்யா நேசிக்கிறாளா சோதிப்பாங்களாம். அவன் என்ன செய்கிறான்? இதையெல்லாம் பார்க்கறது கிடையாது. என் பிள்ளை 30 வயசுலாம் என் இடத்த அவன் எடுக்கணும், என் ஸ்தானத்தை எடுத்துறான்னு அவன் ஒரு புருஷனாக வரணும். எப்படி வளர்க்குறாங்க பாருங்கள். நம்ம இதெல்லாம் மாற்ற. நான் சொல்கிறேன், வர்ற மருமக என்னை கவனிப்பாளா கவனிக்க மாட்டான்னு சந்தேக பேய் மனசில் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல அதை அகற்றுங்க. அகற்றாத வரைக்கும் அவன் நல்லா ஏஞ்சலாக தான் வருவா. கல்யாணம் முடிச்சு வரும் பொழுது பெத்தவளை கூட அம்மான்னு சொல்ல மாட்டா, உங்களை அம்மா மம்மி கும்மி அப்படின்பா. ஆனால் நீங்கள் உள்ள வச்சுக்கிட்டே வச்சு உங்கள் நம்பிக்கை என்னாங்க அப்படியே டுஸ் ஆக்கி விட்டுரு. அப்புறம் ஏஞ்சல் ஏசபேல ஆவா பாருங்க. அப்புறம் ஜெபம் வேகமாக இருக்கு. முதல்ல உங்களை மண்டையை மாற்றுங்க. மாற்றி வர்றவன் சோறு போடுவானா சோறு போட மாட்டானா, காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானா, நம்ம பேச்சை கேட்பானா பொண்டாட்டி பேச்சை கேட்பானா. இப்படி இருமனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வழிகளெல்லாம் நிலையற்றவர்களாகவே இருப்பீர்கள். அப்போ பிள்ளைகளை குறித்து முதல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். நீங்கள் விசுவாசிக்கணும், என் பிள்ளை பந்தியை சுற்றி ஒளிய மர கண்டுகளை போல் இருப்பார்கள். சொல்ல, என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒளிய மர கண்டுகளை போல் இருப்பார்கள். அப்போ வார்த்தையை மாற்றி நீங்கள் நம்பணும், விசுவாசிக்கணும். அதை விட்டு உலகத்தான் யோசிக்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது. வர்றவன் நம்ம சோறு போடுவாளா, நம்மளை குடும்பத்தை கவனிப்பாளா, நம்மளை பார்த்துக்கிற வயசான காலத்தில் நமக்குன்னு ஒன்றும் இல்லாட்டினா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பிடிச்சி வச்சுட்டே இருந்தீங்கன்னா, சொல்லாமே போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் இவனுக்கு பயங்கர பிரச்சனை ஆகிறான். அப்போ நமக்கு என்ன அப்படின்னா, கர்த்தர் வார்த்தையை நம்மனை பிள்ளைகளை அந்த இடத்துக்கு கொண்டு வரான். அவள் என் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாகத்தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் விசுவாசி. குடும்பத்தை பற்றி நம்புங்க. மனைவி பிள்ளைகளை வர்ற மருமகளை என்ன செய்யுங்க, நம்புங்க. சந்தேக கணவன் என்ன செய்யாதீங்க, மருமகளை பார்க்காதீங்க. அப்படி பார்த்தனால அப்படியே அவன் இருந்துருவான். அதனால் கொஞ்சம் மாற்றி பாருங்கள், நல்லா பாருங்கள் எல்லாத்தையும். அப்போ என்ன சொல்கிறாரு, வாழ்க்கையை
வீணாக்கிறாதீங்க. அவர் விரும்புகிறது என்னங்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறார். எப்படி சொல்ல பாருங்க, உங்களிடம் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்க. அப்போ ஒரு நாளும் மதியற்றவர்களாக இராதீங்க. அவர் என்ன விரும்புகிறாங்க அறிஞ்சுங்க. அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை கடவுள் எனக்கு, அதான் அவருடைய விருப்பம். என்ன? என் பிள்ளைகள் ஆளணும், என் ஜனம் வாழணும். அவங்க நீங்கள் துக்கமும் இருக்கக்கூடாது. எப்படி பாருங்க, நீங்கள் அழவே கூடாதுங்க. நீங்கள் ஒரு நாள் அழகவே கூடாது. அழுது நம்ம நினைக்கிறோம் கண்ணீரோடு ஜெபிப்போம். கண்ணீரோடு ஜெபிக்கிற நம்பிக்கை இல்லாதவன் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பான். புதிய ஏற்பாட்டில் அழவே எங்கேயா விசுவாசி அழுதாங்களா? கண்ணீரோடு ஜெபம் பண்ண இருக்கா? பவுல் சார், உங்களுக்காக நான் இரவு கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். எதுக்காக ஜெபிக்கிறேன்னு அங்கே போய் பாருங்கள். எப்படியாவது இந்த சுவிசேஷத்தின் மேன்மையை எல்லா காணணும் கதறான் ஒருத்தன். நமக்கு விட்டு தர மாட்டவரே, என் மகளை புருஷனை சந்தியும் ஆண்டவரே, கையை ஒடியும் ஆண்டவரே. கை நல்லா நீளம். அப்புறம் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்னத்துக்காக ஜெபம் பண்ணுறாரு பாரு. அப்போ புதிய ஏற்பாடு எல்லாமே நமக்கு பெற்று கொடுத்துருக்கிறார் கர்த்தர். அதை கிருபையாய் கொடுத்த அந்த நன்மையை நீங்கள் விசுவாசித்து நல்ல வாயை திறந்து அறிக்கையிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்க. நான் சொல்கிறேன், இந்த புதிய ஆண்டு, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எல்லாருடைய வாழ்க்கை பெரிய மாற்றம் வரும். நாமே புதிய கார்களை வாங்கணும், புதிய இடத்த வாங்கணும், புதிய வீட்டை வாங்கணும். சத்தம் விடாமல் முடிச்சு விட்டு கம்முன்று கூட பாச சொன்னால் பராமரம் நினச்சி அதுவும் ஆபத்தாக மாறிடும். முதல்ல சொல்லணும். உங்கள் அப்பன்ட்ட சொல்லாமல் ஒரு காரியம் செஞ்சுன்னா விளங்குமா? யோசிச்சு பாருங்க. நீ காரில் வரும்போது முதல்ல பார்த்து சிரிக்கிறாள் நான் தான். புரியுதா உங்களுக்கு? நான் எதுக்காக கத்திக்கிட்டு இருக்கிறேன்? அப்போ வயிற்று வலிக்கிறது மட்டும் வந்து பாஸ்டர் தான். அப்புறம் சத்தப்படாமல் செஞ்சுடா. ஏன்னா ஒரு பங்காக கேட்க போகிறேன். எவ்வளோ பயம். 2 வீடுனா 1 கொடுக்கணுமா அப்படின்னா ஏன் கொடுத்தா என்ன? ஏற நடக்கும். அந்த நாட்களில் ஆதி திருச்சபை நாட்களில் கொண்டு அந்த எல்லாத்தையும் பாதத்தில் போட்டாங்கன்று. அந்த கடவுள் நம்மளை ஓட்டாண்டியை விடுவாரா? ஒருவருக்கும் ஒன்றிலும் குறைவில்லை அப்படிங்கிறார். அவள் கடவுள் நம்மளை எப்படிப்பட்ட வாழ்க்கை அழைச்சிருக்கா பாரு. எதுவும் நம்மால் அல்ல, எல்லாம் தேவன் நம்மளுக்கு கிருபையாய் கொடுத்துருக்கிறான். இதான் விசுவாசம். இதை நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வருகிற உயர்வு, ஜெபம் எல்லாம் டோட்டலாக மாறும். நீங்கள் ஒரு நாளும் துக்கமுகமாக மூஞ்சியை தொங்க போட்டுட்டு இருக்க மாட்டீங்க. எப்பொழுது சந்தோஷமாக கம்பீரமாக இருப்பீர்கள். ஆமே. எல்லா எலுமே நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடும் எனக்கு குறைவில்லை, குறைவில்லையே, குறைவில்லை, ஆண்டவரை தேடும் எனக்கு. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு. கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சொல்ல, என் தேவன் தம்முடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் குறைவை எல்லாம் கிறிஸ்து வழியாக நிறைவாக்குவார். என் குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நிறைவாக்கப்படும். என் பிசினஸ் எல்லாம் நிறைவாயிருக்கும். என் களஞ்சியங்கள் எல்லாம் பூர்ணமாய் நிரம்பும். சொல்லுங்க, என் களஞ்சியம் எல்லாம் பூர்ணமாய் நிரம்பும். ஆளுகளில் எண்ணெயும் திராட்சரசமும் வழிந்தோடு. என் நிலைகள் எங்கும் சமாதானமாய் இருக்கும். நான் கர்த்தரோடு கூட பழகி சமாதானமாய் இருப்பேன். அதனாலே எனக்கு நன்மை வரும், என் ஜனத்துக்கு நன்மை வரும், என் குடும்பத்துக்கு நன்மை வரும். கப்பல் இருக்க, வெளிநாடு, வெளிமாநிலத்துக்கு எல்லாருக்கும் நான் செபிக்கிறேன். படிக்கிற எல்லாரையும் கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல முறையில் படித்து எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவரை வெற்றியை காணட்டும். உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னீரே, வாக்கு நிறைவேறட்டும். நாங்கள் செபிக்கிறோம். உடைய வல்லக்கர ஒருவரை தாங்கிக் கொள்ளட்டும், ஏந்தி கொள்ள. நன்மையும் கிருபையும் எங்கள் குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். புதிதாக வந்திருக்கிற எல்லாரையும் மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உடைய வல்லக்கரம் ஒவ்வொருவரை தாங்கிக் கொள்ள நான் செபிக்கிறேன். தெய்வமே, உடைய கரத்தில் போய் வியாதியா இருக்கிற இயேசு நம்முடைய திருச்சபையார் சொல்லுவது இல்லை.
ஏனெனில் எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் ஜனங்கள் வாழட்டும், செழிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு இரக்கம் கிருபையும் பிதாவே என்னுடைய அன்பும் ஆவியானவரிடத்தில் சமான சந்தோஷமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். குறைவில்லையே, குறைவில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு. ஆமென். பாடிக்கிட்டே போங்க. பாய்.